ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைனிங் ப்ளவுஸ் தான் நான் கட் பண்ண போகிறேன். லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ண போகிறேன்னா, அளவு ப்ளவுஸ் இல்லாமல் மெஷர்மெண்ட் வச்சு நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டு வந்து என்ன அப்படின்னா, செஸ்ட் ரவுண்ட் வந்து 34 இன்ச்சு, இடுப்பு வந்து 29 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 13.5 இன்ச்சு, அதாவது ஃபுல் ஷோல்டர் வந்து 13.5 இன்ச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு கேல்குலேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஈஸியான மெத்தடில் கேல்குலேஷன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து செஸ்ட் ரவுண்டு 34, 36, 38 எப்படி இருந்தாலுமே நீங்கள் இந்த ஒரு கேல்குலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி, லைனிங் ப்ளவுஸோ சாதா ப்ளவுஸோ எந்த ப்ளவுஸ் கட் பண்ணினாலும் ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு வந்து அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து கீழே ஒரு லைன் போட்டுக்கிறேன். மேலே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு போல், இது லைனிங் ப்ளவுஸ்னால நான் 1 இன்ச்சு கூட எடுத்துக்கிறேன். சாதா ப்ளவுஸ்னால் 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த பேக் சைடு வந்து மடிக்கும்போது நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ ப்ளவுஸ் வந்து அழகாக இருக்கும். ஸோ உயரம் வந்து நான் பார்த்தீங்கன்னா, உயரம் வந்து நான் 13 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக 13.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து உயரம் 13 ப்ளஸ் அரை இன்ச்சு எடுத்திருக்கேன், கீழே 1 இன்ச்சு விட்டுருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு. இப்போது ஷோல்டர் அளவில் பாதி, அப்போ 6.25 இன்ச்சு. இந்த 6.25 இன்ச்சை இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கணும் இல்லையா? இந்த இடத்துல இருந்து 6.25 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாடி சுற்றளவு செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் அளவில் பாதி வந்து இங்கே எடுத்தாச்சு. ஷோல்டர் அளவில் பாதி, அதோட அரை இன்ச்சு மைனஸ் பண்ணி 6.25 இன்ச்சை நம்ம இங்கே ஷோல்டருக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் 6.25 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பாயிண்ட்டையும் நம்ம இணைச்சிக்கலாம். இந்த இடத்துல இப்போ நம்ம 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம வளைவு எடுத்துக்கணும். இந்த இடத்துல நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இது லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றனால நம்ம என்ன பண்ணலான்னா, 34 இன்ச் ப்ளஸ் 4 இன்ச் ஆட் பண்ணால் 38 இன்ச்சு. 38 இன்ச்சை 4 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச் வரும். நான் இந்த இடத்துல நான் 9 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 9.5 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்காக. இந்த இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா 29 இன்ச்சு. அதை 4 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.25 இன்ச் கிடைக்கும். டாட்டுக்காக ஒரு இன்ச் ப்ளஸ் தையலுக்காக 1.5 இன்ச். இப்போது நம்ம பேக் பார்ட்டில் ஓரளவுக்கு செஸ்ட் ரவுண்டு, ஹிப்பு, ஆம் ஹோலு இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இந்த 2 கோடையுமே நம்ம இணைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் நமக்கு கழுத்து சுற்றளவு நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த 13.5 இன்ச் ஷோல்டர் வந்து 13.5 இன்ச்சை நம்ம 4 பாகமாக எடுத்துக்கலாம். 2 பாகமாக எடுத்து 6.25 இன்ச், அதுலேயும் ஒரு பாகம் அதுலேயும் பாதி 3.25 இன்ச். 3.25 இன்ச்சில் அரை இன்ச்சை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 2.25 இன்ச். ஸோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கழுத்து உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து உயரம் நமக்கு தேவையான அளவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 8 இன்ச் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம வளைவு எடுத்துக்கலாம். ஸோ வந்து பேக் பார்ட்டை நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஈஸியான மெத்தட், ரொம்பவுமே ஒரு கேல்குலேஷன் மெத்தடு தான் இது. ரொம்பவே ஈஸியான மெத்தடு. ஸோ இந்த நம்மளுக்கு இதில் வந்து பேக் பார்ட்டுக்கு செஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு, இந்த ஷோல்ட்ரு இது இருந்ததுன்னா நம்ம மேக்ஸிமம் இந்த பேக் பார்ட்டை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் பேக் பார்ட்டு மார்க் பண்ணிட்டேன். இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கழுத்தையும் நான் வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டு நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இதை வச்சு நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா,
ஃப்ரண்ட் பார்ட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்லேயே போட்டுக்கிறேன். க்ராஸ் கட்டிங் மெத்தடில் போடணும்னா க்ராஸில் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் கட்டு அப்படின்னும் போது ஸ்ட்ரைட்டில் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டில் நம்ம போடும்போது நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்பவுமே கொஞ்சம் இதாக தெரியாது, ஃப்ளாட்டாக தான் தெரியும். நல்ல கூர்மையாக ஷார்ப்பாக வேணும் ஃப்ரண்ட் பார்ட்டு அப்படின்ற போது நீங்கள் க்ராஸில் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரைட் கட்டில் தான் நான் வந்து கட் பண்ணுறேன். ஸோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பேக் பார்ட்டை அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடம் ஷோல்டர், ஆர்ம் ஹோல் எல்லாத்தையுமே நான் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பேக் பார்ட்டில் க்ராஸாக வரும், ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் முன்கழுத்து உயரம் வந்து 6 இன்ச் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடம் 6 இன்ச். இந்த இடத்துல நம்ம ஒரு வளைவு கொடுத்துக்கலாம் கழுத்துக்கு. முன்கழுத்து உயரத்தை நான் மார்க் பண்ணிட்டேன், ஆர்ம் ஹோலு எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதை அப்படியே பேக் பார்ட்டை நான் எடுத்துடுறேன். ஸோ இதுதான் வந்து கரெக்டான அளவு. இந்த இடத்துல இருந்து 9 இன்ச் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக 9 இன்ச் இருக்குது. இப்போ வந்து இந்த ஆர்ம் ஹோலுக்கு வந்து நம்ம லைட்டாக உள்வளைவு எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டுடைய கப்பு உயரத்தை நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த 34 இன்ச்சு அப்படின்னு சொல்லும்போது 34 இன்ச்சுன்னும் போது அதை 4 டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து 8.5 இன்ச் வரும். இப்போ சாதா ப்ளவுஸ்க்கு வந்து 8.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து லைனிங் ப்ளவுஸ்னால் 1/2 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டினுடைய நீளம் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சு போக டாட் வந்து உங்களுக்கு 2.5 இன்ச் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கப்பினுடைய உயரம். இந்த இடத்துல நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடை போட்டுட்டு இங்கேருந்து 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க, இங்கேருந்து 2 இன்ச் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கேல்குலேஷனை வச்சு நாம் வந்து கட் பண்ணுற மெத்தடு. ஸோ அதனால் இப்போ இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 34 இன்ச்சை 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3.4 வருது. ஸோ இந்த இடம் சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த கேல்குலேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம இந்த 3.4ன்றதை 3 வச்சுக்கலாம், 4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துக்கலாம். ஸோ 3.25 இன்ச்சு இந்த இடத்துல தான் நம்ம டாட்டு பிடிக்க போகிறோம். இந்த டாட்டு தான் 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த 34 இன்ச் சைஸுனால நம்மளுக்கு 2.5 இன்ச்சு டாட் பிடிச்சா போதும். ஸோ டோட்டலாக 2.5னா பாதி 1.25 இன்ச். ஸோ வந்து இதுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு லைன் போட்டுக்கலாம். இப்போது மெயின் டாட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதிலிருந்து நம்ம இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்த நம்ம வளைவு கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டையும் நினச்சிக்கலாம், இந்த பாயிண்ட்டையும் நினச்சிக்கலாம். ஸோ வந்து நம்ம 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே உள்ள சென்டரில் டாட் பிடிக்கணும் இல்லையா, இந்த இடத்துக்கும் உள்ள சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். அதே மாதிரி ஆர்ம் ஹோலுக்கு இங்கேருந்து லைன் போட்டுக்கணும். இதுக்கும் இந்த டாட்டுக்கும் 1.5 இன்ச்சு, இந்த டாட்டுக்கும் ஒரு 2 இன்ச்சு போல் வித்தியாசம் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கப்பு வந்து ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு ரொம்பவுமே ஈஸியான மெத்தடில் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஃப்ரண்ட் பார்ட் நான் மார்க் பண்ணிவிட்டேன். இதுதான் சென்டருக்கு உள்ள டாட்டு. வந்து கட் பண்ண போகிறேன். ஸ்லீவ் 4ஆக மடிச்சுக்கணும் துணியை. லைனிங்னால் 1/2 இன்ச் விட்டால் போதும். இதுவுமே ஒரு கேல்குலேஷன் மெத்தடு தான். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 + 1/2 இன்ச் 7 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 7 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கலாம். கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச் வரும். ஸோ 5.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் நான் வந்து 2.5 இன்ச் இல்லை 3 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து 3 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடம் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம்.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து இந்த ஆம்ஹோல் வந்து எவ்வளோ இருக்குன்றதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆம்ஹோல் வந்து 8 இன்ச் இருக்குது. நம்ம இந்த 8 இன்ச்சை நான் இங்கே வச்சுக்கிறேன். இது ஜாயிண்ட் வரும். ஸோ 8 இன்ச்சு இந்த ரெண்டு இடத்தையும் இணைச்சிக்கிறேன். இந்த பாயிண்ட்டையும் இணைச்சிக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே சென்டரை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் சென்டரு, இதில் 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே இந்த வளைவை கொண்டு வரணும். இப்போ இது வந்து பேக் பார்ட்டுக்கு, பேக் ஸ்லீவுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து அப்படியே நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம அப்படியே கொண்டு வரணும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்லீவு கட் பண்ணணும் ஒரு கேல்குலேஷனை வச்சு. எங்கே சிசர் கட் கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்த உள்வளைவு எடுத்துக்கணும். லைட்டாக எடுத்தால் போதும், ரொம்ப குறையணும்னு அவசியம் கிடையாது. இப்போது ஸ்லீவு கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பட்டி வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பட்டி பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு பேக் பார்ட்டு, அது மேலே ஃப்ரண்ட் பார்ட் வச்சுக்கோங்க. அரைஞ்சு கீழே அரைஞ்சு விட்டால் போதும், ஏன்னா துணி கம்மியாக இருக்குது. மடித்து நம்ம உள்பக்கம் திருப்பிக்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். 10 இன்ச்சு இருக்குது. ஸோ 10 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு சைடில் எவ்வளோ இருக்குன்றதை பார்ப்போம். சைடில் உள்ள கேப் வந்து உங்களுக்கு 2.5 இன்ச் இருக்குது. அந்த 2.5 இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடமுமே நம்ம 2.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கலாம். அப்போது இந்த இடத்த நம்ம வளைவாக கொண்டு வந்துடும். ஏன்னா இந்த இடம் வளைவாக இருக்குது, அதனால் இந்த இடத்த நம்ம வளைவாக கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பட்டி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். இது வந்து ஃப்ரண்ட்டுக்குள்ளே ஃப்ரண்ட்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு சிசர் கட்டு. ஸோ வந்து உங்களுக்கு பேக் ஃப்ரண்ட்டு பட்டி பீஸ் ஸ்லீவ் பட்டி பீஸை நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.